ஹேமாவோட குரல் கேட்டாச்சு. இப்போ ஹேமாக்கான கதை. என் பேர் பரந்தாமன். நான் பாண்டிச்சேரிங்க. நான் டிரைவராக இருக்கேன். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. பையன் 1 பொண்ணு 1. என் பேர் ஹேமாஸ்ரீ. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் டாடி தான் சினிமா மியூசிக்கே சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு மியூசிக்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் சின்ன வயசுலேருந்தே பாட்டு கேட்டு வளர்ந்த சூழல். அவங்களுக்கு பாட தெரியும், அவ்வளோ பாட தெரியாது. கரெக்ஷன்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஒரு பக்கம் குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் என் பொண்ணு பாடுறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்தையும் மறந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்க. நான் இப்போ பாட்டு படிக்கிறதுனால தான் என்னோடய லைஃபே ஓடுது. ஃபஸ்ட்டு பாட்டு தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பெரிய ஆறுதல். நான் சின்ன வயசுலேருந்தே அம்மாவை இழந்துட்டேன். நான் இப்போ என் பொண்ணு பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அம்மாவே திரும்ப கிடச்ச மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தாயே தாயே மகளனவள்தாய் என் வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பொக்கிஷமாக நினைக்கிறேன் நான் என் பொண்ணு. தந்தை சிந்தை நலமுறவள்தாய். பாப்பாவும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து ரொம்ப பாசமாக இருக்குமோ அந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாள். அம்மா இல்லாத ஃபீல் வந்து என் பொண்ணு பிறந்த பிறகு தான் நான் அந்த சூழ்நிலை கொஞ்சம் மறந்து வாழ்ந்துட்டுருக்கேன். தாயே தாயே மகளனவள்தாய் தந்தை சிந்தை நலமுறவள்தாய். நான் எதிர்பார்க்காத பெரிய ஆறுதலும் சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தான். அவன் மூலியமாக தான் எங்கள் வாழ்க்கையை மாறுன்றது நான் ரொம்ப முழுசாக நம்பிக்கிட்டு இருக்கேன். இவரோட கனவு வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கர். அந்த கனவு இன்னைக்கு வந்து நினைவாக இருக்குது. எங்கள் டாடி நிறைய பேர் அவமானப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அதெல்லாம் இப்போ நான் சூப்பர் சிங்கருக்குள்ளே போய் நான் வின் பண்ணி இதெல்லாம் மாற்றணும் விருப்பப்படுறேன். இதில் அவளுடைய கனவு இருக்குது, என்னுடைய கனவு இருக்குது. அது அவள் இதில் சாதிப்பான்னு எனக்கு நான் ரொம்ப கடவுளை நம்புகிறேன். வணக்கம் சார். என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க உங்கள் பொண்ணுக்கு? எனக்கு இசைன்னா எனக்கு பாட வராது, ஆனால் வந்து அவ்வளோ பிடிக்கும். அதை சொல்ல அளவே இல்லை. நிறைய பாட்டு கேட்பேன். அந்த பாட்டை கேட்டுட்டு வந்து என் பொண்ணுகிட்ட ஷேர் பண்ணுவேன். அதை கேட்டுட்டு அவளும் புரிஞ்சு அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக பாட ஆரம்பித்தா. சரி, இவளுக்கு உண்டான ஒரு மேடை அமையும்னு எதிர்பார்த்துருந்தேன். அது கடவுள் புண்ணியத்தில் அமைஞ்சது. இனிமேல் அவளுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். கடைசி வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பேன். அளவு கடந்த மகிழ்ச்சி, எதிர்பார்க்காத ஒன்று. பல கஷ்டம், பல அவமானம். நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டனால எவ்வளோ வந்து ஒதுக்கப்பட்டோம். நிறைய வார்த்தைகள் வாங்கினோம். இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் எல்லாத்தையும் மாற்றுன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக மாறும். என்ன பயங்கரமாக இருக்குது 2 பேர் பாசம். நம்ம தான் எங்கள் சைடில் நின்றுட்டு இது எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைங்க மேம், அது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எனி டைம் அவங்க அம்மாவை நினச்சி அழுதுகிட்டே இருப்பார். அவர் வந்து அவங்க அம்மா இல்லாதனால வேற ஒருத்தவங்க வீட்டில் போய் வளர்ந்துருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன வேலைலாம் இடுறாங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இப்போ அதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுவார். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 18 இயர்ஸ் ஆகுது. இன்ன வரைக்குமே என்னை அப்படி ஒரு ராணி மாதிரி பார்த்துருக்குறாரு. இன்னை வரைக்குமே நான் ஒரு சமையல் கூட நான் செஞ்சது கிடையாது. இது நான் பெருமையாக சொல்லணும்னு இல்லை, எனக்கு செய்ய தெரியாது. நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும்போது எனக்கு சமையல் கற்றுக் கொடுக்கல. ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் உனக்கு சமைக்க தெரியலன்னு கூட அவர் என்கிட்ட ஒரு நாள் கூட சொன்னதில்லை. இன்னைக்கு என்னம்மா செய்வேன்னு கேட்டு செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போவார். சார், இனிமேல் தான் உங்களோட வாழ்க்கை வேற மாதிரி ஆரம்பிக்க போகுது. இனிமேல் அந்த வண்டியில் பாப்பா
பாடுற பாட்டெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு ஊர் ஊரா டிராவல் பண்ணணும். அதுதான் எங்களோட ஆசை.